Hi students, welcome you all to the online classes. ஸோ வீட்டில் இருந்து நீங்கள் இந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாமே ஒரு நோட் பண்ணிவிட்டு அதை அடுத்த கிளாஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இப்போது லெசனுக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஏரியா எப்படியும் ஏரியா ஆஃப் த மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்டூ பிரெத். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பாருங்கள். வாட் இஸ் த ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஆஃப் த சைட் ஆஃப் 1 மீட்டர். ஸோ 10 ஸ்கொயருக்கு சைட்ஸ் வந்து 1 மீட்டர். நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் சைடு இன்டூ சைட். ஸோ நமக்கு 1 சைடு கொடுத்துட்டாங்க 1 மீட்டர். ஸோ 1 into 1 மீட்டர், 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த 10 ஸ்கொயர்ஸ். ஸோ 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 ஸ்கொயர் மீட்டர் இன்டூ 10 ஸ்கொயர் we get 10 square meter. Okay, so same for the area of the regular shapes. So என்னென்ன regular shapesக்கு நமக்கு தெரியும். இதுதான் ரெகுலர் ஷேப். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள். ஸோ இதோட ஏரியாலாம் ஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ டயக்ராமில் பாருங்கள். ஏரியா ஸ்கொயருக்கு ஏரியா இன்டூ ஏரியா, ரெக்டாங்கிள் லென்த் இன்டூ பிரெத், சர்க்கிள் ரேடியஸ், ட்ரையாங்கிள் லென்த் இன்டூ ஹைட் இன்டூ பிரெத். ஸோ இதுதான் ரெகுலர் ஷேப்ஸோட ஏரியாவோட ஃபார்முலாஸ். ஸோ ஒரு சம்மாக இங்கே எக்ஸாம்பிள் சம் கொடுத்து கிளியர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ரெக்டாங்கிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் ஷேப்ஸோட ஏரியாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ரெகுலர் ஷேப்னா ஏரியா ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம், ஈஸி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஷேப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வீட்டில் அந்த பீகாக் ஃபெதர் இருக்குமா, அதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் இது கண்டுபிடிப்பீங்க, மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிப்பீங்க, ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்புறம் பக்கத்தில் உங்கள் லீஃப் ஒரு இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இலைக்கெல்லாம் எப்படி லீஃப்க்கு நீங்கள் ஏரியா கண்டுபிடிப்பீங்க. பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு கிராஃப் இருக்கும். கிராஃப் நோட்டில் அந்த ஷீட் எடுத்துக்கோங்க. பீகாக் ஃபெதர் இருந்தாலும் ஓகே. உங்கள் வீட்டில் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சின்ன செடியிலேருந்து ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் எந்தெந்த பாக்ஸ் பாருங்கள் 1 2 3. ஸோ ஃபுல் கவரான பாக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பாக்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஆஃபில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆஃப் எல்லாம் எத்தனை ஆஃப் இருக்குது அதையும் கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த லீஃபுக்கு நமக்கு ஏரியா தெரியாது. ஸோ எப்படி அப்ராக்சிமேட்டாக ஒரு தோராயமாக எப்படி மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னா m + 3/4n. ஸோ பாருங்கள், அந்த லீஃப்குள்ளே இருக்கிற எத்தனை ஃபுல் பாக்ஸஸ் பாருங்கள் 1 2 3 4 ஃபுல்லாக கட் ஆகாத பாக்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுதான் m + 3/4. 3/4னா எங்கெல்லாம் ஒரு முக்கால்வாசிலாம் தெரியுதோ, இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் முக்கால்வாசி தெரியுதுல, அந்த பாக்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு பாதி பாக்ஸ், ஓரளவுக்கு ஆஃப் பாக்ஸ் தெரியுதெல்லாம் போடணும். அப்புறம் கொஞ்சோண்டு தெரியுது, கொஞ்சம் கட்டாக இருக்கிறது, ஒரு கால் தெரியறதுலாம் எத்தனை பாக்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணி போட்டு மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃபோட இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் த லீஃபோட உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஏரியா ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் டெஃபினிஷன்ஸை. த கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ இர்ரெகுலர் ஷேப்பை எப்படி எந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதோட ஏரியா ஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட். The graphical method explained above can be used to find the area of regularly shaped figure also. ஸோ இதுலேயும் ரெகுலர் ஷேப் இருக்கிற ஆப்ஜெக்ட் வச்சு ஆப்ஜெக்ட்க்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சி ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் பக்கத்தில் ஒரு குட்டி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க இதே கிராஃப் ஷீட்டில். ஸோ அந்த ரெக்டாங்கிள்குள்ளே எத்தனை பாக்ஸ் கவர் ஆகிருக்கு அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் அக்யூரேட்டில் கரெக்டாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வால்யூம் பார்த்தீங்கன்னா the amount of the space occupied by the 3-dimensional object. So 3-dimensional objectோட ஸ்பேஸ் ஆக்குபை. இப்போ பாருங்கள், உங்கள் பேக்கில் உங்களோட பாக்கெட் நீங்கள் ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாக்கெட்டில் பென் வைக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அது போய் உள்ளே உட்காரும்.
ஸோ அந்த பாக்கெட்குள்ள நீங்கள் ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய பாக்ஸ் ஜாமெட்ரி பாக்ஸ் வைக்க முடியுமா? உங்களோட பாக்கெட்குள்ள சின்ன பாக்கெட்டில் ஜாமெட்ரி பாக்ஸ் உங்களால் வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ஆக்குபைட் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஜாமெட்ரி பாக்ஸ். பெண்ணை விட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸோட ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுதான் the amount of the space occupied by the three-dimensional object is known as its volume. பாருங்க வால்யூம் எப்படின்னா இப்போ அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் சர்ஃபேஸ் ஏரியாவும் அதில் இருக்க சர்ஃபேஸ் ஏரியா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வால்யூம் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே, the SI unit of the volume is meter cube. Next, the volume of regularly shaped object. So volume of regularly shaped object என்னென்ன பாருங்க, உங்களுக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட் என்ன வரும்? the volume of கியூபுக்கு சிலிண்டர். ஸோ கியூபுக்கு என்ன? சைடு இன்டூ சைடு இன்டூ சைடு. சிலிண்டருக்கு ஹைட் இன்டூ பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹைட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். இப்போ என்னென்ன 3 ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். லிக்விட், சாலிட் அண்ட் கேஸ். ஓகே, ஸோ லிக்விட்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்? பீக்கர்ஸ். ஸோ ஒரு தண்ணி லிக்விட்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோன்னா ஒரு கண்டெய்னரில் நீங்கள் வாட்டரை போர் பண்ணி சேம் லெவல் ஆஃப் வாட்டரை நீங்கள் எவ்வளோ லெவல் ஆஃப் கண்டெய்னரில் கொண்டு போனாலும் அந்த லெவல் கண்டெய்னர் தான் பெருசாக இருக்கும். ஆனால் லிக்விட் சேம் சைஸில் தான் மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். the maximum volume of the liquid that container can hold is known as. அதாவது இப்போது இந்த பீக்கரில் இந்த அளவு பெரிய பீக்கர், இப்போ பீக்கர் 1க்கும் பீக்கர் 4க்கும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த இருக்கிற தண்ணி பீக்கர் 1ல் நீங்கள் தண்ணி ஃபுல்லாக போர் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து போய் பீக்கர் 4ல் உங்களால் ஊற்ற முடியுமா? கரெக்ட், கண்டிப்பாக முடியும். ஆனால் ஆப்போசிட்டாக யோசிச்சு பாருங்கள், பீக்கர் 4ல் இருக்க தண்ணியை பீக்கர் 1ல் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அதில் கெப்பாசிட்டி அவ்வளோ கிடையாது. அதோட அளவே இவ்வளோதான் கொள்ளளவு இருக்குது. அந்த கொள்ளளவுக்கு மீறி நம்ம ஊற்றினா தண்ணி கீழே தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் அந்த கொள்ளளவு பேர் தான் கெப்பாசிட்டி ஆஃப் சிலிண்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் லிக்விடை எப்படி மெஷர் பண்ணோம்னா எம்எல்னா மில்லி லிட்டர்ஸ். சரியா? லிட்டர்ஸ், மில்லி லிட்டர்ஸ் அப்படின்னு சின்ன இதுக்கெல்லாம் மில்லி லிட்டர்ஸ். பெரிய ஹை கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 1 liter equal to 1000 centimeter cube. That is 1000 milliliter equal to 1 liter. So இதை நோட் பண்ணிக்கோங்க, 1000 milliliter equal to 1 liter. So இதுதான் volume of liquids. பாருங்க, நம்ம ரெகுலர் ஷேப், volume of regular shaped object. வால்யூம்க்கு என்னென்ன ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட் பாருங்க, கியூப், கியூபாய்ட், ஸ்பியர், சிலிண்டர். ஸோ அதோட வால்யூம் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சது ஏரியா ஆஃப் ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இதுக்கு வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட். ஸோ கியூபுக்கு ஏ கியூப், கியூபாய்டுக்கு லென்த் இன்டு பிரெத், ஸ்பியருக்கு 1/4/3 பை ஆர் கியூப், சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஸோ இப்போ வால்யூம்க்கு ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப். இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு தண்ணிக்குள்ள தண்ணி எடுத்துக்கிறீங்க. அந்த தண்ணியில் இப்போ 2 திங்ஸ் இருக்கு. ஓகே, இந்த வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்ல எப்படி பண்ணுறாங்க பாருங்க. நோ ஃபார்முலாஸ். ஸோ இதுக்கு ஃபார்முலாஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இர்ரெகுலர் ஷேப்ஸ் வால்யூமை நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. ஃபார் சச் ஏ கேசஸ், அப்போ அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, their volume can be determined using the measuring cylinder and water. ஸோ சிலிண்டர் இல்லை மெஷரிங் சிலிண்டர் அப்படி இல்லைன்னா வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் வால்யூமை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி. ஸோ டென்சிட்டினா என்ன? அளவு, அடர்த்தின்னு சொல்லுவாங்க தமிழில். அப்படின்னா இப்போது பீக்கரில் தண்ணி எடுத்துக்கிறீங்க. அந்த தண்ணி, இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், உங்களுக்கே கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இந்த பீக்கருக்குள்ளே தண்ணி இருக்குது. அதில் உள்ள ஃபஸ்ட்டு 2 திங்ஸு உள்ளே போடுறாங்க. ஒன்று, நீங்கள் பென்சில் போடுறீங்க, அப்புறம் பென். ஸோ பென்சில் வந்து அந்த உட்டுனால ஆன பென்சில், அதுவும் போடுறீங்க. ஒரு பென் வந்து அயனில். ஸோ போடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். பென்சில் என்ன ஆகும்? உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும், அப்படின்னா மிதக்கும். அந்த பென் என்ன ஆகும்? உள்ள ஷிங்க் ஆகும். ஷிங்க்னா உள்ளே போய்
வெயிட் தாங்காமல் டென்சிட்டி வெயிட்டுக்கு தாங்காமல் அது உள்ள இறங்கிடும். ஸோ இது ஹெவியர். பென்சில் வந்து லைட்டர் ஒன், பென் வந்து ஹெவியர் ஒன். சரியா? ஸோ லைட் வெயிட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தண்ணி மேலே ஃப்ளோட் ஆகும். ஹெவி வெயிட் உள்ள தண்ணிக்குள்ளே என்ன ஆகும்? முழுங்கிடும், ஷிங்க் ஆகிடும். இது பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் இங்கே உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு வுட்டு வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இர்ரெகுலர் ஷேப்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஸோ வாட்டருக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங் எடுத்து போட்டு மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ லெவல் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுதான் இதோட வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்போட வால்யூம். சரியா? ஸோ பாருங்கள், டெஃபினிஷன் ஆஃப் டென்சிட்டி அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் டெஃபினிஷன். The density of the substance is defined as the measure of substance contained in the unit volume. ஓகே, இதுதான் உங்களுக்கு அடர்த்தியை கண்டுபிடிக்கிற டெஃபினிஷன்ஸ். If the mass of the substance is m, whose volume is v. ஸோ டென்சிட்டிக்கு என்னென்ன தேவைன்னா mass of the substanceம் volume of the substanceம். அப்போது ஃபார்முலா என்னென்னா density equal to mass by volume. ஓகே, இதுதான் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டிக்கு யூனிட் என்ன? kg by மீட்டர் கியூப். ஏன்னா மாஸு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? கேஜியில். வால்யூம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? மீட்டர் கியூப். ஸோ கேஜி பை மீட்டர் கியூப். ஓகே, வாட் ஆர் த டென்சிட்டி ஆஃப் த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்? ஸோ டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு டென்சிட்டி எப்படி கண்டுபிடிப்பாங்க? டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஹேவ் த டிஃப்ரெண்ட் டென்சிட்டி. ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு அடர்த்தி இருக்கும். மெட்டீரியல் விச் ஹையர் டென்சிட்டி ஆர் கால்ட் டென்சர். ரொம்ப அடர்த்தியான திண்மமான பொருளை வந்து நம்ம டென்சர் சொல்லுவோம். கொஞ்சம் லோ டென்சிட்டியை வந்து ரேர்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், டென்சிட்டி ஆஃப் த சம் காமன் சப்ஸ்டன்ஸ். என்னென்ன காமன் சப்ஸ்டன்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சரில்? கேஸ், ஏர், கெரோசின். சாரி, கேஸ் வந்து ஹேர் தான் 1.2 kg by மீட்டர் கியூப். ஸோ லிக்விட் கொடுத்துருக்காங்க, சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சம் டென்சிட்டி யூஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் ஆஃப் த சிலிண்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 வரும். அது யூனிட்டில் மார்க் பண்ணும், கேஜி பை மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த டென்சிட்டி யூஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் டென்சிட்டி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். மாஸ் டிவைடட் பை வால்யூம் நமக்கு டென்சிட்டி கிடைக்கும். அடுத்தது டென்சிட்டி இன்டு வால்யூம் நமக்கு மாஸ் கிடைக்கும். வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை பாருங்கள். இது 3த்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், மாஸ் வால்யூம் டென்சிட்டிக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம அழகாக டயக்ராம் போட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போது என்னென்ன டாபிக் பார்த்தோமோ இதில் இருக்கிற சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.